ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் வந்து எம்போஸ்டு லோடு வந்து எப்படி போடலாங்கிறத வந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம வந்து ஃப்ளவரில் வந்து எப்படி போடலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம வந்து என்ன ஃப்ளவர் வந்து வரைய போகிறோமோ அதை ட்ராயிங் பண்ணிடுங்க. அதுக்கு மேலே நீங்கள் வந்து இது மாதிரி ஒட்டிடுங்க. அந்த லாஸ்ட்டில் கொஞ்சோண்டு இடம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல கூட நீங்கள் வந்து த்ரெட்டு வந்து ஒட்டிடுங்க. த்ரெட்டு ஒட்டினா மட்டும்தான் அது நமக்கு வந்து எம்போஸ்டாக இருக்கும். அதனால் த்ரெட்டு ஒட்டிட்டு இப்போ நம்ம வந்து எங்கனக்கில் அந்த ஸ்டிச்சு நம்ம போட போகிறோமோ அதை வந்து மேலாப்லேயே நம்ம வந்து ட்ராயிங் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ட்ராயிங் பண்ணிட்டிங்கன்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். பக்கத்துலேயே வேணாலும் இன்னொரு லைட்டாக ஒரு லைன் வரைஞ்சிக்கிறேங்க. நம்ம வந்து லாக் போடுறதுக்காக வேணும்னா தேவைப்பட்டால் ஓகேங்களா. இப்போ நான் வந்து பாருங்கள் எப்படி போகிறேன்னா, எப்பவும் போல் நான் வந்து கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். கீழேருந்து மேலே போயிட்டேன். மேலே போயிட்டு ஒரு லாக் போடுறேன். திருப்பி கீழே வந்து ஒரு லாக் போடுறேன். இது லோடு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சேம் தான். நம்ம எந்த இடத்துல போட்டாலும், லீஃபில் போட்டாலும் சரி, அதில் ஸ்ட்ரெயிட்டாக போடுற லோடாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஃப்ளவரில் போடுற லோடாக இருந்தாலும் சரி, எல்லாமே ஒரே சேம் மெத்தடு தான் ஓகேங்களா. அந்த லோடுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு லைன் கீழேருந்து மேலே போகிறோம், ஒரு லாக் போடுறோம், திரும்ப பின்னாடி கீழே வரோம், அடுத்து ஒரு லாக் போடுறோம். அந்த மாதிரி போட்டுட்டு போகிறதா வந்து பார்த்திங்கன்னா லோடு. இது வந்து எம்போஸ்டாக இருக்கணுங்கிறதுக்காக நம்ம வந்து த்ரெட்டு வச்சு த்ரெட் லோடு வந்து நம்ம வந்து பண்ணுறோம். இதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சாதாரணமாக பண்ணுற லோடு, அதுக்கப்புறம் லீஃபில் வந்து எப்படி பண்ணுறது, அதுக்கப்புறம் ஃப்ளவரில் வந்து எப்படி பண்ண சொல்லிட்டு தனித்தனியாக நான் வந்து சொல்லிக் கொடுக்குறேன். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். இப்போ நான் லீஃபில் சொல்லி கொடுத்ததை நீங்கள் வந்து ஃப்ளவரில் போடுங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த டைமில் உங்களுக்கு புரியாது. ஃப்ளவரில் வந்து எப்படி பண்ணணும்னு தெரியாது. ஏன்னா இந்த லீஃபில் வந்து பாருங்கள் டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரியும். லீஃப்லையும் அந்த ஃப்ளவர்லேயும் போடுற டிஃப்ரெண்ட் வந்து உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எப்படி போடணும்னு தெரியாதுங்கிறதுக்காக தான் நான் வந்து லீஃபில் வந்து இந்த மாதிரி போடணும், ஃப்ளவரில் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணோம். இதே நம்ம வந்து நெக்கை சுற்றி போடுற மாதிரி இருந்தால் அதில் எப்படி லோடு வந்து போடுறது அப்படிங்கிற மாதிரிலாம் நான் வந்து தனிப்பட்ட முறையில் போடுறேன். உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் ஓகேங்களா. ஆனால் லோடு ஸ்டிச் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சேம் எல்லாமே ஒரே மாதிரி தான். அந்த 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 ஃப்ளவரு லீஃபு அதுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும், அவ்வளோதான் ஓகேங்களா. இப்போ நீங்கள் பார்க்கும்போது தெரியும். நான் வந்து மேலே போயிட்டேன்னா, மேலேருந்து கீழே வந்துட்டேன். கீழே வந்துட்டு ஒரு லாக் போடுறேன். திருப்பி என்ன பண்ணுறேன், மேலே போடுறேன். மேலே போயிட்டு ஒரு லாக் போடுறேன். இதே மாதிரி நீங்களுமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நமக்கு வந்து கொஞ்சம் கேப் இருக்கிற இடத்துல கூட நம்ம வந்து த்ரெட்டு வந்து வச்சு நம்ம வந்து ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே லோடு போட்டிங்கன்னா நமக்கு வந்து லோடு வந்து பார்த்திங்கன்னா எம்போஸ்டாக இருக்கும். இப்போ நான் லாஸ்ட்டில் கொஞ்சோடு ஒரு த்ரெட்டு வச்சேன் பார்த்திங்களா, அந்த மாதிரி வைக்காமல் நம்ம வந்து லோடு போடோம்னா கண்டிப்பாக போட முடியும். போட முடியாதுங்கிறது கிடையாது, போட முடியும். ஆனால் என்ன ஆகுனா அந்த இடம் நமக்கு வந்து எம்போஸ்டாக இல்லாமல் மேலே 2 த்ரெட்டு வச்சு பார்த்திங்களா, கீழே வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா 2 த்ரெட்டு, அது மட்டும் எம்போஸ்ட் ஆகும். மேலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ளாட்டாக அந்த மாதிரி சாய்வாக போன மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நம்ம போடுறோன்னா போட்டுக்கலாம். இல்லை எனக்கு ஃபுல்லாகவே எம்போஸ்டாக வேணும்னா நம்ம வந்து ஃபுல்லாகவே நம்ம வந்து த்ரெட்டு வச்சு நம்ம வந்து இந்த மாதிரி கவர் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் நான் வந்து தனித்தனியாக சொல்லித்தரேன் ஓகேங்களா. இப்போ நான் வந்து ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா லோடு வந்து முடிக்க போகிறேன். இதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஃப்ளவரில் வந்து ட்ரை பண்ணிங்க. அதுக்கப்புறமா முழுசாக ஒரு ஃப்ளவரில் வந்து எப்படி ட்ரை பண்ணலாங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் ஓகேங்களா. யாராவது ஆன்லைனில் வந்து ஆரி வந்து கற்றுக்கணுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கால் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஆன்லைனில் வந்து கற்றுக்கணும்னு நினச்சாலும் நம்மளோட சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும், அவங்களும் வந்து கான்டாக்ட் பண்ணுறதுக்கு ஓகேங்களா. இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா இது வரைக்கும் நம்ம சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கனே மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நம்ம போகிற வீடியோஸ்லாம் அவங்க வந்து சேரும். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் வந்து வந்துட்டேன். லாஸ்ட்டில் வந்து பாருங்கள் நான் எப்படி முடிக்கிறேங்கிறத பார்த்துக்கிறேங்க ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நம்ம வந்து கவர் பண்ணி முடிச்சிட்டோம். லாஸ்ட்டில் அந்த லாக் போட்டு நான் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வந்து எந்த ஃபுல்லாக ட்ராயிங் பண்ணியிருந்தோமோ அந்த ட்ராயிங் ஃபுல்லாக முடிச்சாச்சு. இப்போ இதுக்கு மேலே பீடு ஒர்க் வந்து நம்ம வந்து பண்ணிடலாம். பீடு ஒர்க்கும் வந்து பண்ணும்போது தான் நமக்கு வந்து அதோட லுக்கு வந்து அழகாக தெரியும். அதனால் நம்ம வந்து எப்போவுமே நீங்கள் எந்த ஒர்க்கு நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தாலும் பீடு ஒர்க் பண்ணலாம். இல்லை ஜரியில் பண்ணுற மாதிரி தான் ஜரியில் கூட நம்ம வந்து அவுட்லைன் வந்து போட்டுக்கலாம். அவுட்லைன் வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி போட்டால் தான் அது வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா அந்த அவுட்லைன் லுக்கு வந்து தெரியாது. நம்ம இது வரைக்கும் தான் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தெரியாது. இப்போ நீங்கள் வந்து அவுட்லைன் இல்லாமல் பார்க்குறதுக்கும் அவுட்லைன் கொடுத்து பார்க்குறதுக்கும் வித்தியாசம் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ இல்லாமல் பார்க்கும்போது அது வந்து ஃப்ளவர் மாதிரியே தெரியல. நம்ம வந்து அவுட்லைன் கொடுத்ததுக்கப்புறம் அந்த ஃப்ளவரை வந்து ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும் ஓகேங்களா. த்ரெட்டில் தான் கொடுக்கணும் கிடையாது, எதில் வேணால் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஜரியில் கூட கொடுக்கலாம். அப்படி இல்லைனா ஜர்தோசி ஒர்க் பார்த்திங்கன்னா இனிமேல் தான் நமக்கு வந்து ஜர்தோசி ஒர்க்லாம் வரும். அதில் கூட நம்ம வந்து அவுட்லைன் கொடுத்தோம்னா பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா இது வரைக்கும் நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸில் உங்களுக்கு எல்லாமே வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.